கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எனக்கான நீதிமன்ற தீர்ப்பை என்பிபி அமைச்சர்கள் எப்படி கணிக்கின்றார்கள்? நாமல் எம்பி கேள்வி. விரைவில் நடைமுறைக்கு வரும் புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை. ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு. பிரித்தானிய அரசு வெளியிட்டுள்ள திடுக்கிடும் தகவல். கிளிநொச்சியில் புலிகளின் பயிற்சி முகாம். தவறான தகவல்களை பரப்புவர்களுக்கு எதிராக நடவடிக்கை. சிறையில் இருக்கும் இம்ரான்கான். பாகிஸ்தான் உச்சநீதிமன்றின் உத்தரவு. மஹிந்தவையும் விமர்சிக்கும் நாமல் ராஜபக்ச. சஜித் கொண்டு வந்த திட்டத்தில் நிதி மோசடி. போராட்டத்தில் குதித்த வடக்கு மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பை வழங்காத நிலையில் தனக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று என்பிபி அமைச்சர்கள் எப்படி கணிக்க முடியும் என்று எஸ்எல்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். நான் என்பிபி அமைச்சர்களிடம் ஒரு எளிய கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பை வழங்காத நிலையில் இன்னும் சில நாட்களில் நான் சிறைக்கு செல்ல போகின்றேன் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். நீதிமன்றத்தின் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் நீதிமன்றம் எடுக்கும் எந்தவொரு முடிவையும் மதிப்பதாகவும் ராஜபக்ச கூறினார். நீதிபதி வழக்கை விசாரித்து ஆதாரங்களை பார்த்து தீர்ப்பை வழங்க வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்ற தீர்ப்பை அமைச்சர்கள் கணிப்பது பொதுமக்களிடையே இயல்பாகவே கேள்விகளை எழுப்பும் என்று அவர் தெரிவித்திருந்தார். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பே நான் சிறைக்கு செல்ல போகின்றேன் என்று அமைச்சர்கள் கூறும்போது மக்கள் இயல்பாகவே கேள்விகளை கேட்க தொடங்குவார்கள். நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கப் போகின்றது என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த பிரச்சினை தன்னை பற்றியது மட்டுமல்ல, நீதித்துறையின் சுதந்திரம் பற்றியதாகும் என்றும் ராஜபக்ச கூறியிருந்தார். ஒரு வழக்கின் முடிவு அமைச்சர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் அத்தகைய தகவலின் மூலத்தை கேள்வி கேட்க பொதுமக்களுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் மேலும் கூறியிருந்தார். தீர்ப்பு நீதிமன்றத்திடமிருந்து வர வேண்டுமே தவிர ஓர் அமைச்சரிடமிருந்து அல்ல என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான புதிய சட்டமான பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான பூர்வாங்க வரைவை தயாரிப்பதற்காக ஒரு தொழில்நுட்ப நிபுணர் குழு நியமிக்கப்பட்டது. மேலும் அந்த பூர்வாங்க வரைவின் அடிப்படையில் ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு 2026 ஆகஸ்ட் 10 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த வரைவு மசோதா விரைவில் அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பின்னர் ஒப்புதலுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றபோது அரச நிதி துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 30 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானிய அரசின் அழைப்பின் பேரில் விஜயம் செய்த ராஜதந்திரிகளின் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளமை வழக்கில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஓஷில் ஹெரத் கோரிய தகவல்களுக்கு அமைய 2023 செப்டம்பர் 22, 23 கால பகுதிக்கான விவரங்கள் பிரித்தானிய அரசினால் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த பட்டியலில் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சியில் புலிகளின் பயிற்சி முகாம் இயங்கி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச நிராகரித்துள்ளார். இது தொடர்பான தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த இடம் முன்கன்பம் கண்ணகிபுரம் பகுதியில் 1919 ஆண்டு வனக்காப்பகமாக அறிவிக்கப்பட்ட அரச காணி என்று அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அங்கு சட்டவிரோத சாகுபடி, கட்டுமானம் மற்றும் மணல் அகழ்வு இடம்பெற்றதாக கூறி பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு பிப்ரவரியில் நீதிமன்றம் காணியை
காலி செய்ய உத்தரவிட்ட போதிலும் நடவடிக்கைகள் தொடர்ந்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். எனவே இது புலிகளின் பயிற்சி முகாம் தொடர்பான விடயம் அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அவரது பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சி தெரிவித்துள்ளது. 73 வயதான இம்ரான்கான் 2022ஆம் ஆண்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு 2023 ஆகஸ்ட் முதல் சிறையில் உள்ளார். சிறையில் அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதோடு வலது கண்ணில் பார்வை இழப்பு ஏற்பட்டதாக அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி இம்ரான்கானை 48 மணி நேரத்திற்குள் ஷிவா சர்வதேச மருத்துவமனைக்கு மாற்றி செப்டம்பர் 16ஆம் திகதி வரை அங்கு வைத்திருக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் திருப்தியடையும் வரை அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அவரது கட்சி வலியுறுத்தியுள்ளது. மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்னும் சில நாட்களில் சிறைக்கு செல்வார் என்று அரசாங்க தரப்பினர் கூறி வரும் நிலையில் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்குவது நீதிமன்றமா அல்லது அரசாங்கமா என்ற கேள்வியை நாமல் எழுப்பியிருந்தார். அமைச்சர்கள் முன்கூட்டியே சிறை தண்டனை குறித்து கருத்து தெரிவிப்பது நீதித்துறையில் அரசியல் தலையீடு குறித்த சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதேவேளை நாமல் தனது அரசியல் பிரச்சாரங்களில் கோட்டாபய பசில் உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினரையும் விமர்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாமல் உள்ளிட்டவருக்கு 4 எதிராக முறைப்பாடு தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதனால் நாமல் ராஜபக்ச தொடர்பான அரசியல் மற்றும் நீதித்துறை விவகாரங்கள் தற்போது தீவிர கவனத்தை ஈர்த்துள்ளன. வீட்டு திட்ட மிகுதி நிதியை வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது 18ஆம் திகதி அராலி மத்திய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியின் போது 2018 மற்றும் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சஜித் பிரேமதாசவினால் இந்த வீட்டு திட்டமானது வழங்கப்பட்டது. சங்கானி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலர் மற்றும் உதவி திட்ட பணிப்பாளர் ஆகியோரிடம் மக்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றையும் போராட்டக்காரர்கள் கையளித்தனர். அந்த மனுக்கள் பிரதேச செயலாளர் ஊடாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த போராட்டத்தில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் கந்தையா, எங்கேஸ்வரன், பிரதேச சபையின் உறுப்பினர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எனக்கான நீதிமன்ற தீர்ப்பை என்பிபி அமைச்சர்கள் எப்படி கணிக்கின்றார்கள்? நாமல் எம்பி கேள்வி. விரைவில் நடைமுறைக்கு வரும் புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை. ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு. பிரித்தானிய அரசு வெளியிட்டுள்ள திடுக்கிடும் தகவல். கிளிநொச்சியில் புலிகளின் பயிற்சி முகாம். தவறான தகவல்களை பரப்புவர்களுக்கு எதிராக நடவடிக்கை. சிறையில் இருக்கும் இம்ரான்கான். பாகிஸ்தான் உச்சநீதிமன்றின் உத்தரவு. மஹிந்தவையும் விமர்சிக்கும் நாமல் ராஜபக்ச. சஜித் கொண்டு வந்த திட்டத்தில் நிதி மோசடி. போராட்டத்தில் குதித்த வடக்கு மக்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.